சாந்தி. முரளி டேட் 28/5/2026. காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தங்களின் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்ததாக அதிர்ஷ்டம் உருவாகும். பாபா சொல்லக்கூடிய வழிப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக மாறிடும். கேள்வி: பக்தியின் எந்த ஒரு பழக்கம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது? பதில்: பக்தியில் கொஞ்சம் துக்கம் ஏற்படுகிறது, நோய்வாய்ப்படுகிறது என்றால் ஹே ராம், ஹே பகவான் என்று அழைப்பது, ஐயோ ஐயோ என கூக்குரல் இடுகிற பழக்கம் பக்தி மார்க்கத்தில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் ஒரு பொழுதும் இது போன்ற சொற்களை வாயிலிருந்து வெளிப்படுத்தக்கூடாது. நீங்களோ மனதிற்குள்ளாகவே மனதிலேயே இனிமையான பாபாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. சுகம் மற்றும் சாந்தியின் அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதரும் முயற்சி செய்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே எதுக்காக முயற்சி செய்யறாங்க? சுகமாக இருக்கணும், அமைதியா இருக்கணும், தன்னுடைய அதிர்ஷ்டம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. சாது சந்நியாசிகள் போன்றோர் சொல்கின்றனர், எங்களுக்கு சாந்தி வேண்டும். அவர்களுமே சொல்றாங்க, எங்களுக்கு அமைதி வேணும். அதுக்காக தானே அவங்க காட்டுக்கெல்லாம் போறாங்க. துக்கத்தை போக்கி சுகம் கொடுங்கள் என்று. பகவான் தான் மனிதர்கள் அனைவரின் துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே தெரியும், இறைவன் மட்டும்தான் நம்மளுடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்க முடியும், அமைதியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இப்போது பகவானை மனிதர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட இறைவனை யாருமே தெரிஞ்சுக்கல. நீங்களோ சிவபாபா என சொல்கிறீர்கள். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். அதனால சிவத்தந்தை தான் இறைவன், அவர் தான் எல்லாருக்குமே அமைதியை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பாபா என சொல்ல மாட்டார்கள். இவர்களை தந்தை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர்களோ தேவதைகள். பகவானை தான் பாபா என சொல்வார்கள். கடவுளை தான், இறைவனை தான் அப்பான்னு சொல்ல முடியும். அவர் நிராகாரர். எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை எப்படி இருக்கிறாரு? உடல் அற்றவரா இருக்கிறாரு. அவருக்கு பூஜை செய்கின்றனர். சிவபாபா அனைவருக்கும் உரியவர் என்பதை அறிந்துள்ளனர். இறைவன், சிவத்தந்தை உடல் அற்றவர், எல்லாருக்குமே உரியவர் அவர். ஆனால் நாம் பாபா என்று ஏன் சொல்கிறோம் என்று சிந்தனையில் வருவதில்லை. அவரை நம்ம அப்பான்னு சொல்றோமோ, பாபான்னு சொல்றோம், இறை தந்தையே, காட் ஃபாதரே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அப்பான்னு சொல்றோம் இல்லையா? அவரை போய் நம்ம எப்படி அப்பா, எந்த விதத்துல அப்பான்னு சொல்றோம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியறதில்லை. லௌகிகத்திலும் பாபா ஒருவர் உள்ளார். உடலுக்குரிய அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தாலும் அவரை அதாவது கடவுளை அப்பான்னு நம்ம சொல்றோம்னா எந்த விதத்துல அவரு நமக்கு அப்பா அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் பிறகு எந்த தந்தை? இதை ஆத்மா சொல்கிறது. அவர் நிராகார தந்தை, உடலற்ற தந்தை. அவரும் நிராகாரர். அவரும் ஒரு ஒளி புள்ளியாக தான் இருக்கிறாரு. ஆத்மாக்கள் நாமும் கூட நிராகார். நம்ம ஆத்மா கூட எப்படி இருக்கும்? ஒரு ஒளி புள்ளியாதான், இரண்டு புருவங்களுக்கு மத்தியில பாயிண்ட் ஆஃப் லைட்டா நம்ம இருக்கிறோம். சாக்கார் பாபா இருந்த போதிலும் ஆத்மா அந்த தந்தையை மறப்பதில்லை. உடலுக்கான அப்பா இருந்தாலுமே எல்லாருமே யார சொல்றாங்க? இறை தந்தையே, காட் ஃபாதரே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவரை மறக்கிறது இல்ல. ஆனா அவர் எப்படி இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா அவரை மறக்கிறது இல்ல. காட் ஃபாதர் உள்ளாரு. நாம் அவருடைய குழந்தைகள். எங்கே பரம்பிதா என சொல்கின்றனர். ஆங்கிலத்தில் சொல்கின்றனர் காட் ஃபாதர், சுப்ரீம் சோல், அனைவரையும் விட உயர்ந்தவர். லௌகிக்க தந்தையோ சரீரத்தை படைப்பவர். உடலுக்கான அப்பா உடலை கொடுக்கக்கூடியவங்க. அவரோ பாரலோகிக்க தந்தை. தந்தை தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த பாரலோகிக்க தந்தை தான் இப்ப ஆத்மா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. தந்தையை நினைவு செய்கின்றனர். ஏனென்றால் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அப்பாவை நினைக்கிறாங்க. பொதுவா அப்பா கிட்ட இருந்து சொத்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறாங்க.
நீங்கள் தந்தையிடம் வந்திருப்பதை ஆஸ்தி பெறுவதற்காக தான். இப்பொழுது நம்ம எல்லாருமே பாபா கிட்ட வந்திருக்கோம், பாபா குழந்தை ஆயிருக்கிறோம் அப்படின்னா அவர் உயர்ந்த ஆஸ்தியை நமக்கு கொடுக்கிறாரு இல்லையா, அது என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடுது. துக்கத்தை போக்கி சுகம் அளிக்கும் தந்தைதான் வந்து சுகத்திற்கான வழியை சொல்கிறார். பிறகு அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது. சத்தியுகத்துல இங்கோ மிகுந்த துக்கம் இல்லையா? அனைவருமே அழைக்கின்றனர். இப்பொழுது உலகத்தில் அதிக துக்கம் வரப்போகிறது. யாராவது இறந்து விட்டால் எவ்வளவு துக்கம் அடைகின்றனர். ஐயோ பகவானே என்று அழைக்கிறார்கள். ஏ கடவுளே அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா? அவர்தான் கல்யாணக்காரியாகிய தந்தையின் புகழ் பாடுகிறார்கள். அவரை என்னன்னு பாடுறாங்க? கல்யாணக்காரி. அதாவது எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் யாரு? சிவ தந்தை மட்டும்தான். என்றால் நிச்சயமாக துக்கத்தை போக்கி இருக்கிறார். இப்ப பக்தியில நீங்க தான் கல்யாணக்காரி, சுகத்தை கொடுத்து துக்கத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம மகிமையா சொல்றோம் அப்படின்னா அப்ப அவரு செய்திருக்கிறாரு இல்லையா? அதனாலதானே நம்ம சொல்றோம். சுகம் கொடுக்கின்றாரு இல்லையா? பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் கல்பம் கல்பமாக எப்பொழுது அதிக துக்கம் அடைந்து தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்போது அழைக்கிறீர்கள். ஹே பாபா வாருங்கள் என்று. ஏ கடவுளே, ஏ இறை தந்தையே, அப்பாவே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறீங்க. நான் கல்பம் கல்பமாக வரதான் செய்கிறேன். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு அப்புறமும் நான் வந்துகிட்டுதான் இருக்கேன். சங்கம யுகத்தில் சங்கம யுகத்துல நான் வரேன் அப்படிங்கிறார். தூய்மையான உலகத்தின் ஆரம்பம் மற்றும் தூய்மை இல்லாத உலகத்தின் கடைசி சமயம் சங்கம யுகம் என சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சங்கம யுகம் தான் பாடப்படுகிறது. பாபாவும் இந்த சங்கம யுகத்துலதான் வராரு. அனைவரின் ஜோதியை எழுப்புவதற்காக. எதுக்காக இந்த சங்கம யுகத்துல வராரு? நம்ம ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவே இல்லாம உடல் தான் நான் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப ஆத்ம ஜோதியை எழுப்புறதுக்காக, நீங்க எல்லாம் இந்த உடல் இல்ல, ஆத்மா அப்படிங்கிற நினைவுபடுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. எழுப்புவதற்காக, துக்கத்தை போக்கி சுகம் தருவதற்காக. நீங்கள் அறிவீர்கள், நாம் பரலோகிக்க தந்தையிடம் வந்துள்ளோம். அந்த பாபா இவருக்குள் பிரவேசமாகி வந்துள்ளார். அவருக்கு உடல் இல்லை இல்லையா? அதனால யாருடைய உடல்ல வந்திருக்கிறாரு? இந்த பாபா, அதாவது பிரம்மா பாபாவுடைய உடல்ல வந்திருக்கிறாரு. அவர் தாமே சொல்கிறார், நான் இவருக்குள், அதாவது பிரம்மாவிற்குள் பிரவேசமாகி இவரது பெயரை பிரம்மா என வைக்கிறேன். சிவ தந்தையே அவரே சொல்றாரு, நான் இந்த பிரம்மா உடல்ல வந்திருக்கிறேன், நான் தான் இவருக்கு பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறேன். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள். உங்களுக்கு இந்த நிச்சயம் உள்ளது, நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாருமே பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மாவருடைய வாயின் மூலமாக சிவ தந்தையை நமக்கு பிறப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாருமே பிகே. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. நாம் பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். பாபாவிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக, சிவ தந்தை கிட்ட இருந்து சுகத்தினுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக நம்ம எல்லாருமே இப்போ பிரம்மாவனுடைய குழந்தைகளாக மாறி இருக்கோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் சுகம் இருந்தது. அப்போது இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கலியுகம், துக்கதாமம், அதற்கு பிறகு சத்தியுகம் வரும். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் அதே போல நடைபெறுகிறது இல்லையா? சத்தியுகத்தில் பிறகு இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் தான் இருக்க வேண்டும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. பாபா புரிய வைத்துள்ளார், நீங்கள் நரகவாசி ஆகியிருக்கிறீர்கள், இப்பொழுது சொர்க்கவாசி ஆக வேண்டும். தேவி தேவதைகளாகிய உங்களுடைய மிகச் சிறிய மரம் இருந்தது. இப்போது உங்களுக்கு நினைவு வந்து விட்டது. பாபா நமக்கு நினைவுபடுத்திட்டாரு. நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம். நாம் முழு உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம். பிறகு மறுபிறவி எடுத்து வந்துள்ளோம். இப்போது உங்களுடைய 84 பிறவிகளின் கடைசியிலும் கடைசி உலகம் புதியதிலிருந்து நிச்சயமாக பழையதாக ஆகும். இப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப கடைசியில இருக்கோம். உலகம் கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா புதுசாதான் வாங்குவோம். ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஆகுது? பழசாயிடுது. அது போல உலகம் கூட புதுசா இருக்கு. சத்தியுகமா இருக்கும்போது அது புதுமையாக இருக்கு. பிறவிகள் எடுக்க எடுக்க காலச்சக்கரம் சுத்த சுத்த அது கூட என்ன ஆயிடுது? பழசாயிடுது. புது உலகம் தூய்மையாக இருந்தது. இப்போது பழைய தூய்மையற்ற உலகம். எவ்வளவு துக்கம் மற்றும் ஏழ்மையில் உள்ளனர். பாரதம் மிகவும் செல்வ நிறைந்த தேசமாக இருந்தது.
தூய்மையான இல்லற ஆசிரமம் இருந்தது, தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. சம்பூர்ண நிர்வீக்காரியாக இருந்தனர், எந்த விகார குணங்களுமே இல்லாம இருந்தனர். சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக இருந்தனர். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் கிடையாது. சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். துவாபர யுகத்தில இருந்துதானே நம்ம சாஸ்திரத்தை உருவாக்குறோம். பக்தியின் பழக்க வழக்கங்கள் தான் அவற்றில் உள்ளன. தந்தையுடன் சந்திப்பதற்கான வழி சாஸ்திரங்களில் கிடையாது. புரிந்து கொண்டும் உள்ளனர். பகவானோ இங்கே வந்தாக வேண்டும், புரிஞ்சிருக்கிறாங்க. கடவுள் இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க. பிறகு அங்கே சென்று சேர்வதற்கான விஷயமே இல்லை. பகவானே இங்க வரணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம போய் எப்படி முக்தி அடைய முடியும்? யஜ்யம் தவம் முதலியான செய்வது ஒன்றும் வழிமுறை கிடையாது. இப்ப யாகம் பண்றோம், யஜ்யம் பண்றோம் அப்படின்னா அவரை அடையறதுக்கான வழிமுறைகள் இது கிடையாது. பகவானை அழைக்கவே செய்கின்றனர், வாருங்கள் வழி சொல்லுங்கள் என்று. ஆத்மாக்கள் நாங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளோம், தூய்மை இழந்துட்டோம், எங்களுக்கு வழி காட்டுங்க. இதன் காரணத்தினால்தான் பறக்க முடியவில்லை, அதாவது தந்தையிடம் செல்ல முடியவில்லை. ஆத்மாவோ ஒரு சரீரம் விட்டு வேறொன்றை எடுக்கிறது, எங்கேயாவது சென்று விடுகிறது. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஆத்மா எடுத்துட்டே இருக்கிறோம். இப்ப இந்த பிறவியில நான் இந்த உடலை விட்டுட்டேன் அப்படின்னா எங்கேயோ நம்ம போயிடுறோம். அமெரிக்காவுக்கு கூட செல்ல முடியும். யாருக்காவது யாருடனாவது சம்பந்தம் இருக்குமானால், கணக்கு இருக்குது அப்படின்னா ஆத்மா உடனே அங்கே பறந்து விடும். ஒரு வினாடியில், ஒரு செகண்ட் தாங்கிறார். மற்றபடி பறந்து திரும்பவும் தனது வீட்டிற்கு செல்வது என்பது நடக்க முடியாது. திரும்ப நம்ம ஆத்மா 5000 வருஷம் முடியாம பாதியிலாம் நம்ம வீட்டுக்கு பறந்து நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. போவோம். எப்ப போவோம்? எல்லா கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு 5000 வருஷம் டைமிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். தூய்மையற்ற ஆத்மா அங்கே செல்ல முடியாது. அதனால் ஹே பதீத பாவனா வாருங்கள் என அழைக்கின்றனர். தந்தை இப்போது வருகிறார், புரிய வைக்கிறார். எப்போது முழு உலகமும் தூய்மை இல்லாததாக உள்ளதோ அப்போது நான் வருகிறேன். தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர் ஒருவர் கூட கிடையாது. கங்கை பத்தித்த பாவனி என நினைக்கின்றனர். அதனால் அதில் குளிப்பதற்காக செல்கின்றனர். ஆனால் தண்ணீராலோ யாரும் தூய்மையாக முடியாது. பழைய உலகமே தூய்மையற்றதாகிவிட்டது, புது உலகம் தூய்மையானது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். ஆத்மா நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்களே தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். பிறகு கங்கா ஸ்நானத்தினால் ஒன்றுமே சத்தோ பிரதானம் ஆக முடியாது. கங்கையில போய் குளிக்கிறதுனாலலாம் ஆத்மா நம்ம பாவத்தை போக்க முடியாது, தூய்மையா ஆக முடியாது. ஞான கடலை நினைக்கும் போதுதான் என்ன ஆக முடியும்? தூய்மையாக மாற முடியும். தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்கே தந்தையின் காரியமாகும். தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குறதுதான் சிவ தந்தையினுடைய செயல். மற்றபடி அந்த தண்ணீரின் நதியோ தூய்மையாக ஆக்க முடியாது. அது எல்லா இடங்களிலும் தானே உள்ளது. மேகங்களில் இருந்து மழை பொழிகிறது, அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கிறது. தண்ணீரின் நதி தூய்மையாக்கும் என்றால் பிறகு அனைவரையும் தூய்மை ஆக்கிவிடும். தூய்மை ஆவதற்கான யுக்தியை பாபாதான் இவர் மூலமாக சொல்கிறார். சிவ தந்தை உடல் இல்ல, இந்த பிரம்மா உடல்ல நமக்கு சொல்றாரு. இவருக்கு தம்முடைய ஆத்மா உள்ளது. அந்த உடல்ல அந்த பிரம்ம பாபா அவருடைய ஆத்மாவும் இருக்குது. பாபா சொல்கிறார், எனக்கு எனது சரீரம் என்பது கிடையாது. இது சொல்றது யாரு? சிவ தந்தை சொல்றாரு. கல்பம் கல்பமாக இவருக்குள் தான் வருகிறேன், உங்களுக்கு புரிய வைப்பதற்காக. நீங்கள் தங்களுடைய பிறவிகள் பற்றி அறிய மாட்டீர்கள். அறியாம இருந்தீங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிட்டனர். நம்ம தானே அப்படி எழுதி வச்சிருக்கிறோம். பாபா சொல்கிறார், இது 84 பிறவிகளின் சக்கரம். 5000 ஆண்டுகளில் 84 லட்ச பிறவிகளை யாரும் எடுக்க முடியாது. ஆக பாபா புரிய வைக்கிறார், சொர்க்கத்தில் நீங்கள் 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். பிறகு 2 கலைகள் குறைந்தன. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. புது உலகம்தான் பிறகு பழைய உலகமாக ஆகிறது. துவாபர கலியுகம் தூய்மை இல்லாத உலகம் என அழைக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. என்னை தான் ஞானக்கடல் என சொல்கின்றனர். யாரு சொல்றது? சிவபாபா சொல்றாரு, என்னை தான் ஞானக்கடல் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏதாவது சாஸ்திரம் படித்திருக்கிறேனா என்ன?
நான் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி அறிந்துள்ளேன். பக்தி மார்க்கத்தினருக்கோ இந்த ஞானம் இருக்க முடியாது. அவர்களிடம் உள்ள அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஞானம். பாடவும் செய்கின்றனர், நாங்கள் பாவிகள், நீசர்கள், தாழ்ந்தவர்கள், எங்களிடம் எந்த நற்குணமும் இல்லை. தாங்கள் தான் எங்கள் மீது இரக்கம் வைக்க வேண்டும். இவர்கள் மீது இரக்கம் வைக்கப்படுகிறது. அதனால்தான் மனிதரில் இருந்து தேவதை ஆகியுள்ளனர். அப்படி கூப்பிட்டோம். பாபா நம்ம மீது இறக்க வச்சு நம்மள என்ன ஆக்கிட்டாரு? இப்போ மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அவருடைய இரக்கம். இதற்கான வழிகாட்டுதல் தான் அவருடைய இரக்கம். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிர்ஷ்டம் என சொல்லப்படுகிறது. பள்ளிக்கூடத்திற்கு அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்வதற்காக செல்கின்றனர். இப்ப படிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்திக்கிறதுக்காக தான் போறாங்க. சிலர் ஜட்ஜ் ஆகவும் சிலர் என்ஜினியர் ஆகவும் ஆகின்றனர். அது விகாரி உலக அதிர்ஷ்டம். உங்களுக்கு இது ஈஸ்வரன் மூலமாக உருவாகும் அதிர்ஷ்டம். அதனால் அழைக்கின்றனர், துக்கத்தை போக்கி சுகம் தருபவரே என்று. தேவதை ஆவதற்காக பாபாவை தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. தேவதை ஆவதற்கான படிப்பினைய எந்த மனிதனும் ஈவன் தேவதையை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஈஸ்வரன் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பாபா ஆத்மாக்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார். ஆத்மா சொல்கிறது, இது எனது சரீரம். சரீரமும் சொல்லாது எனது ஆத்மா என்று. நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் அப்படின்னு யாரு சொல்றது? ஆத்மாதான் ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில இருந்து வாய் மூலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரீரத்தினுள் ஆத்மா உள்ளது. அது சொல்கிறது, இது எனது சரீரம். மனிதர்கள் சொல்கின்றனர், எனது ஆத்மாவை துக்கப்படுத்தாதீர்கள். ஆத்மா சரீரத்தில் இல்லை என்றால் பேசவும் முடியாது. அப்ப பேசுறது யாரு? ஆத்மா தானே பேசுறோம். ஆத்மா சொல்கிறது, நான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறேன். நாம் நிச்சயமாக 84 பிறவிகளை எடுத்துள்ளோம். நரகவாசி ஆகி இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கவாசியாகவோ பாபாதான் ஆக்குவார். சொர்க்கம் என சொல்லப்படுவது சத்தியுகம். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி சொல்வது பொய்யாகும். இதுவோ நரகம். யாராவது இறந்தால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொல்கின்றனர். பிறகு நரகத்திற்கு உணவு உண்ணுமாறு அவர்களை ஏன் அழைக்கின்றார்கள்? சொர்க்கத்திலும் அவர்களுக்கு அநேக வைபவங்கள், வசதி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பிறகு நீங்கள் ஏன் நரகத்திற்கு வர சொல்லி அழைக்கிறீர்கள்? மனிதர்களிடம் இவ்வளவு அறிந்து கொள்ளும் சக்தி கூட இல்லை. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார், இப்போது இந்த கலியுகம் முடிவடைய போகிறது. இதை நெருப்பு பற்றி கொள்ளும். இவை அனைத்தும் அழிந்து போகும். குழந்தைகள், நீங்கள் பாபாவிடம் அடையும் ஆஸ்தியினால் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்வீர்கள். இப்ப நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யறோமோ, நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு ஆத்மா அபிமானி நிலையில இருந்து சுயராஜ்ய அதிகாரியா மாறுறோமோ அந்த அளவுக்கு சத்தியுகத்துல நம்ம ராஜ்யம் செய்வோம். இந்த லட்சுமி நாராயணருக்கு இந்த ஆஸ்தியை யாரு கொடுத்தார்? பாபா தான் கொடுத்தார். நீங்கள் இப்பொழுது பாபாவின் மூலம் தகுதி உள்ளவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகி கொண்டிருக்கிறோம். பாபா சொல்கிறார், நான் சொர்க்கவாசி ஆவதில்லை. நானும் பரந்தாமத்தில் இருக்கிறேன். நரகவாசி சொர்க்கவாசியாக நீங்கள் தான் ஆகிறீர்கள். ஆத்மாவின் வசிப்பிடம் சாந்தி தாமம். பிறகு நீங்கள் சுகதாமத்திற்கு வருகிறீர்கள். இதுவோ துக்கதாமம். இது இப்போது விநாசமாக போகிறது. இது யாருக்குமே தெரியாது. பகவான் பிரம்மாவின் உடலில் ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர்கள் நினைக்கின்றனர் கிருஷ்ணர் வந்தார் என்று. கிருஷ்ணரின் உடலில் என்று கூட சொல்கிறார்கள். கடவுள் வந்தாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய உடல்ல வந்தாருன்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்றாங்க. கிருஷ்ணரை பகவான் என சொல்ல முடியாது. அவரு உலகத்தின் எஜமானராக இருந்தார். துன்பத்திலிருந்து விடுவிப்பவர், லிபரேட்டர். அனைவருக்கும் ஒருவர் தான். யாரு? சிவத்தந்தை தான். அவர் சுப்ரீம் ஆத்மா, பரமாத்மா, மிக மேலான ஆத்மா. நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் என்று புரிந்து கொள்கிற வகையில் உலகத்தில் எந்த ஒரு சச்சங்கமும் நடைபெறுவது இல்லை. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குபவரே ஒரே ஒரு தந்தை தான். பாபா சொல்கிறார், நான் உங்களுடைய தூய்மையான குரு. உங்களை தூய்மையாக்குகிறேன். மற்றபடி கங்கையை நீர் தூய்மையாக்க முடியாது. இதுவே பாவாத்மாக்களின் உலகம். என்னதான் செய்தாலும் ஏணிப்படியில் கீழே இறங்கிதான் ஆக வேண்டும். சதோ பிரதானிலிருந்து சமோ பிரதானம் ஆகிதான் தீர வேண்டும்ங்கிறார்.
நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஐயோ ராமா என்று சொல்ல மாட்டீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஏ கடவுளே, ஏ ராமாவே அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். இவரும் உங்கள் தந்தை உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். ஏ பகவானே வாருங்கள், ஏ ராம் என்று சொல்லக்கூடாது. ஆனால் அநேகரிடம் இந்த பழக்கமாகிவிட்டுள்ளது. அதனால் வார்த்தை வெளிப்படுகிறது. உங்களுக்கு பாபா என்று சொல்கிறார். என்னை நினைவு செய்வீர்களே ஆனால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகும். இப்ப பாபா நமக்கு என்ன சொல்றாரு? என்ன நினைங்கிறார். கூக்குரலிட்டு அழைக்க வேண்டாம். என்ன நினைச்சீங்கனாலே உங்களுடைய பாவ சுமை குறையும். பாவ சுமை குறைய குறைய நமக்கு என்ன வேணுமோ அது தானாவே என்ன ஆயிடும், கிடைக்க ஆரம்பிச்சிடும். உடல் ஆரோக்கியமா, மன ஆரோக்கியமா, செல்வ ஆரோக்கியமா, எல்லாமே தானாவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம செய்யக்கூடிய ஒரே செயல் அன்போட பாபாவை நினைக்கணும். துக்கத்துல கூக்குரலிட்டு பக்தியில அழைச்சோம் இல்லையா, அது மாதிரி இப்ப நம்ம அழைக்க கூடாதுன்னு சொல்றாரு. மேலும் நீங்கள் என்னிடத்தில் வந்துள்ளீர்கள், ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும்ங்கிறார். பாபா சொல்கிறார், இது உங்கள் கடைசி பிறவி. இப்பொழுது ஆஸ்தியை பெற்றால்தான் பெற்றதாகும். இப்ப விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அடுத்த 5000 வருஷத்துல நம்ம அடைஞ்சுக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப அடைஞ்சாதான் அடுத்த 5000 வருஷத்துலயும் அது பிக்சடு இல்லையா, அடைய முடியும். இல்லை என்றால் பிறகு ஒரு பொழுதும் பெற முடியாது. பாபா புரிய வைத்துள்ளார், தங்களை இந்து என சொல்லிக் கொள்பவர்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் பெயரை மாற்றுவதில்லை. அவர்கள் தமோ பிரதானமாக தான் உள்ளனர் என்ற பொழுதிலும் கிறிஸ்துவ தர்மத்தில் தான் உள்ளனர். நீங்கள் தேவி தேவதைகள், ஆனால் தூய்மை அற்று இருக்கும் காரணத்தால் இந்து என சொல்லிக் கொள்கிறீர்கள். தங்களை தேவதா என சொல்லிக் கொள்ள முடியாது. இதை மறந்து விடுகிறீர்கள். அதாவது நாம் அசலில் தேவி தேவதைகளாக இருந்தவர்கள் தங்களை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லிக் கொள்வதில்லை. ஏன்னா நம்ம பிறவி எடுத்து எடுத்து என்ன ஆயிடுறோம், பாவாத்மா ஆயிடுறோம். பாவ கர்மங்களை செய்யறோம் இல்லையா, தூய்மை இழந்ததுனால தேவதைன்னு சொல்ல முடியல. ஏனென்றால் விகாரிகளாக உள்ளனர். இது தேக அபிமானமாகும். குழந்தைகளுக்கு மிக நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இங்கே சாது சந்நியாசிகள் யாரும் கிடையாது. நான் வியாபாரி, இன்னார் இப்படி சொல்வதனாலும் தேக அபிமானம். நான் இந்த பதவியில இருக்கேன், நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், இது எல்லாமே தேக அபிமானம் தான். இப்பொழுது நீங்கள் தேகி ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். தேகி அபிமானி ஆவதில் தான் முயற்சி உள்ளது. நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமானால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கைகள் காரியம் செய்து கொண்டிருந்தாலும், கையால நம்ம வேலைகளை செய்துட்டு இருந்தாலும் மனதில் பாபா நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு நாயகனின் நாயகிகள் நீங்கள், துணைவனுடைய துணைவிகள் நீங்கள். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு நாயகன். அனைவருக்கும் எப்போது சத்கதி கிடைக்க வேண்டுமோ அப்போதுதான் அவர் வருகிறார். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. துக்கத்தின் பெயர் அடையாளம் மறைந்து விடுகிறது. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் 21 பிறவிகளுக்கான சதா சுகத்திற்கான ஆஸ்தி பெறுவதற்காக. வேறு எந்த ஒரு மனிதரும் யாரையும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்க முடியாது. பாபா பாரதத்தில் தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைப்பது என்பது மறந்து விட்டுள்ளனர். சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி சிவ தந்தை கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குங்கிறது எல்லாரும் மறந்துட்டாங்க. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட், படிப்பின் ஆதாரத்தில் தனது அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக உருவாக்கி கொள்ள வேண்டும். மனிதரிலிருந்து தேவதையாக வேண்டும். தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வர வேண்டும். 2வது பாயிண்ட், கைகளால் காரியம் செய்து கொண்டே ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தலைகீழான விஷயத்தையும் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. வரதானம், சதா தன்னுடைய தூய்மையான சொரூபத்தில் நிலைத்திருந்து குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகுது. சதா தன்னுடைய
பவித்திர அதாவது தூய்மையான சுரபத்தில் நிலைத்திருந்து குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகுக. விளக்கம்: அன்னப்பறவைகளான உங்களுடைய சொரூபம் தூய்மை. மேலும் உங்களுடைய கர்த்தவியம் அதாவது கடமை சதா குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுப்பதாகும். அவகுணங்கள் என்ற கற்களை ஒருபோதும் உங்க புத்தியால் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனால் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக சதா இந்த கட்டளையை நினைவில் வையுங்கள். அதாவது தீயதை யோசிக்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே. யார் இந்த கட்டளையை சதா நினைவில் வைக்கின்றார்களோ அவர்கள் சதா ஞான கடலின் கரையில் வசிக்கிறார்கள். அன்னப்பறவைகளின் இருப்பிடமே கடல்தான். ஸ்லோகன்: நடந்தாலும் சுற்றினாலும் பரிஷ்தா சுரபத்தில் இருப்பது என்பதுதான் பிரம்மா பாபாவின் உள்ளத்தில் பிடித்தமான பரிசாகும். நடந்தாலும் சுற்றினாலும் பரிஷ்தா சுரபத்தில் இருப்பதுதான் பிரம்மா பாபாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான பரிசாகும். ஏன்னா அவரும் பரிஷ்தாவா தானே இருக்கிறாரு. இப்ப நம்மளும் நடந்தாலும் போனாலும் பரிஷ்தா நிலையிலேயே நம்ம இருக்கோம். அப்பதான் பாபாவனுடைய மனசுல நம்ம இடம் பிடிக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.